ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று 5/8/2024 ஆடி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதமை திதி மாலை 6:36 வரை, அதன் பிறகு திதியை திதி. ஆயில்ய நட்சத்திரம் மாலை 4:37 வரை, அதன் பிறகு மக நட்சத்திரம். சித்த யோகம், மரண யோகம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வருது. சித்த யோகமும் இருக்குது, மரண யோகமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்க வரைக்கும் சித்த யோகம், அது முடிஞ்சு 4:37க்கு மக நட்சத்திரம் வந்தவுடனே மரண யோகம்னு வருது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நல்ல வேலையாக இருந்தாலும் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் 4 மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடணும். மரண யோகம் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் பிரதமை திதி காலை 6:36 வரைக்கும் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா 6:36 வரைக்கும் சில பேர் இந்த பிரதமை திதியில் எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படி பார்த்திங்கனாலும் இன்றைய தினம் எந்த விஷயத்தையும் புதுசாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைக்கும் 4ஆம் இடத்துல தான் சந்திரன், அர்த்தாஷ்டம சந்திரன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு உறவினர்கள் வகை, மருத்துவ செலவுகள் இன்றைக்கி இருக்குது சார். யாரோ தூரம் சொந்தக்காரனாக இருப்பான், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்றதால நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு நிற்க வேண்டிய ஒரு இக்கட்டான நாள். கொடுக்குறதா வேணாமான்னு முடிவெடுக்கிறது நீங்கள். இருந்தாலும் உறவினர் வகை, மருத்துவ செலவுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரலாம். மேலும் பார்த்திங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கொஞ்சம் சரியான நம்பிக்கை ஏற்படாத நாள். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது கூட இருந்த நண்பர்களாக இருக்கலாம், அவங்க மேலே அவநம்பிக்கை வரக்கூடிய நாள். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரிக்கும் போது மனசில் ஒரு அவநம்பிக்கை கொடுப்பார். அதே சமயம் இவங்களுக்கு செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்குது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2ல் இருக்கார். அதனால் இந்த திருடர் பயம் கொஞ்சம் இருக்கலாம். திருட்டு போகிறத பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியில் போகும்போது உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபயர், நெருப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி ஏதாவது வரலாம் இந்த ஒரு 1.5 மாதத்தில். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரிஷபத்தில் 2ஆம் இடத்துல இருக்க போகிறார். அதனால் குருவோடு இருக்கார். அது குருமங்கள யோகம் அது இதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிற அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். அதுமாதிரி ராஜ கோபம்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத அரசாங்கத்தினால் வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தான் சொன்னேன், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மனசு கொஞ்சம் வேவரிங்காக இருக்கும். சரியான ஒரு ஸ்டெடியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் தொல்லை, ஏதாவது பிரச்சனை வரலாம். அதனால் அரசு சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு புதிய முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. எந்த முயற்சி நீங்கள் எடுத்திங்கனாலும் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்க போகிறது. ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 80% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா, புதுசாக துணி, புது நகைகள் இதெல்லாம் சேரும். யாராவது வாங்கி கொடுப்பாங்க, இல்லை நீங்களே போய் வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்கள் ராசியிலே செவ்வாய் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, திடீர்னு ஏதாவது நோய் வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி ஏதாவது இந்த செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் வரலாம். சத்துருக்களால் தொல்லை ஏற்படலாம். ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால. ஆனால் கூடவே குரு இருக்கு சார் அப்படின்னா பர்சன்டேஜ் குறையும், ஹெவியாக இருக்காது. குரு கொஞ்சம் அதனுடைய வேகத்தை குறைப்பார். ஆனால் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆக ஜென்மத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடைபட வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி வேடிக்கை, வினோதங்கள், கேளிக்கை இதெல்லாம் போகிறது, வெளியில் சினிமா, ட்ராமா இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டு பணம் கரையக்கூடிய முக்கியமான நாள். அதனால் இந்த சிக்கனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத நட்புகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி இனம் கண்டு ஒதுக்க வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தன லாபம் நல்லா இருக்க போகிறது. செய்தொழில் வியாபாரத்தில் நல்லா அருமையான தன லாபம் இருக்குது. புதுசாக உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னரை சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான நாளாக இருக்குது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 70% நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் 2வது இடத்துலேயே சந்திரன். சந்திரன் 2ல் இருந்துட்டா நல்லா தானே சார் இருக்கணும். ஆக்சுவலாக வாக்கெல்லாம் நல்லா தானே இருக்கணும், இருக்காது. காரிய விக்னங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்குன்னு போகிறீங்க, சரியான ஒரு ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்காது, தள்ளி போகும், எதுவுமே வந்து கொஞ்சம் அலக்கழிக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய அந்த மனசை கொஞ்சம் இதுக்கு ரெடி பண்ணிட்டு போங்க. தானாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நாளுன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு குருவோட ஆதிக்கத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பேச்சு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையான ஒரு வீரநடை போடக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். நிமிர்ந்து நடப்பாங்க, அவ்வளோ அருமையான நாள். புது புது ஐடியாஸ்லாம் வரும். அந்த ஐடியாஸ் வந்து உங்கள் கம்பெனிலையோ இல்லை நீங்கள் செய்தொழில் வியாபாரம் பண்ண இடத்துலையோ நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளால் வீண் பயம் ஏற்படலாம். அரசு அதிகாரிகள் வந்து மிரட்டுவோம், நீ பண்ணல, அது டேக்ஸ் கட்டலை, அது கட்டலை, அந்த மாதிரியான ஒரு நாள் இது. அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலே மன கஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார், நிம்மதி இருக்காதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து மற்றவருடைய ஹெல்ப்பை நீங்கள் கேட்டு போய் நிற்க, அவங்க அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல, அதனால் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது கோபங்கள், மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனால் குடுன்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் நிற்க வேண்டாம், பாருங்கள். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 65% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கடகராசி. கடக ராசிக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு அதிதேவதை அம்பிகை, காமாட்சி. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாத்வீகமான நபர்கள். ரொம்பவும் எடுத்தோடனே அடிதடிலாம் போக மாட்டாங்க, ரொம்ப அமைதியான ஆட்கள். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கனாலே புனர்பூசம், பூசம், ஆயிலம் எல்லாமே படித்தவர்கள். பாமரர்கள் எல்லாமே படித்தவர்கள், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க. அவ்வளோ நல்ல அருமையான நட்சத்திரங்களோட இந்த ராசியிலேயே இன்றைக்கி சந்திரன் உட்காந்துருக்கு. அதே அந்த ராசிக்காரர்களுக்கு அவங்க சந்திரன், சூரியன், அமாவாசை இல்லைங்களா, அதனால் சந்திரன், சூரியன், புதன் எல்லாமே ஒன்றா உட்காந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தோஷம்னு சொல்லுவாங்க, அமாவாசை தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் இதுக்கெல்லாம் வேறு வேறு பேர், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் இந்த அமாவாசையில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்றைய தினம் இந்த இதில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு பேர்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போலாம் படிப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நல்ல நல்ல பல முக்கியமான நலன்கள்லாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. அதனால் அந்த பேர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி சூரியன், சந்திரன் ஒரே இவங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வரும். நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்குமோ என்னமோ, அதனால் பிரச்சனை என்னமோ அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து தொழில், வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல முன்னேற்றங்களை தரும். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரப்போகிறது. லைசன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம் வந்து பேங்க் லோனுக்காக எல்லாமே நல்ல செய்தியாக வரப்போகிறது. ஆனால் ஒரு சிலருக்கு ஜுரம் சம்மந்தப்பட்டதாக உடம்புல திடீர்னு ஜுரம் வருது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான தொல்லைகள் வரலாம் தான் சொன்னேன். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. 4 பாதமும் இதில் தான் இருக்குது. 1, 2, 3, 4 பாதமும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான அமோகமான நல்ல பலன்கள் இருக்குது. அரசு அனுகூலங்கள் இருக்குது. புது முயற்சிகள்லாம் கைகூடும். ஏன்னா ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறேன், அமாவாசை ஆடி அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிக்கிறது மிக அருமையான நல்ல பலன்களை கொடுக்கும். தன லாபம் இருக்க போகும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல நாள். ஆயில நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இவங்களுக்கு வந்து உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். திடீர் மயக்கம், வாந்தி இந்த மாதிரி ஏதாவது வரலாம். அதே சமயம் இவங்க வந்து வீண் பேச்சை வந்து குறைக்கணும். தேவையில்லாத பேச்சை குறைச்சாலே இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 80% நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவும் அருமையான நாள் தான். ஆனாலும் அவர்கள் சிக்கனமாக இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வீண் அலைச்சல், வீண் முயற்சி தோல்வி, அதே சமயம் வீண் செலவு எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தருவார். ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அதனுடைய பலத்தை பாதி இழந்துடும். அதனால் சந்திரனால் வரக்கூடிய அந்த ஊக்கம் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி குறைஞ்சிரும். அதனால் தன லாபமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. 1, 2, 3, 4 பாதமும் சிம்மராசியில் வருது. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அதை விட தான் முடிஞ்சு போச்சு, அது கிடைக்காது. லைக் வந்து தங்க நகையாக இருக்கலாம், அல்லது முக்கியமான சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் கண்ணில் படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பேச்சை குறைக்கணும் சார். இன்றைய தினம் கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டிங்கன்னா அப்புறம் அவங்கள மறுபடியும் சந்திக்க முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிற நாள்.
பூர நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்து இன்றைக்கி புதிய நண்பர்களை சந்திப்பீங்க. அந்த புதிய நண்பர்களை சந்திக்கும்போது நீங்கள் தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு டிசைட் பண்ணணும். அப்படிப்பட்ட முக்கியமான நாள். விருந்து உபசாரங்கள்லாம் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் அவங்களுக்கு இன்றைக்கி பெண்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார், தவக்கைகள் இவங்களால் வந்து ரொம்ப அருமையான நல்ல நாளாக இருக்கும்போது உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் மனைவி வகை அனுகூலங்களும் இன்றைக்கி இவங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது. விருந்து அது மாதிரி சினிமா ட்ராமா போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறாங்க. ஆக மொத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு 11 சந்திரன். 11 சந்திரன் இருந்தால் அப்படியே தன லாபம் எக்கச்சக்கமாக இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டியெல்லாம் வந்துடும். அதாவது இவங்க கலைத்துறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பேமெண்ட் எதுவும் நின்றுடும். தரங்க அப்புறம் தருவாங்க. ஆனால் இன்றைக்கி தந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாள். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி பிரயாண வெற்றி இருக்குது. அதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. பயண வெற்றி இன்றைக்கி நல்லாவே இருக்குது. பண லாபமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்க போகிறது. ஹஸ்த நட்சத்திரம் ரொம்ப நல்ல அருமையான நட்சத்திரம். அனைவருக்கும் அதாவது வெளியார்களுக்கு உதவக்கூடிய அருமையான நல்ல நட்சத்திரம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேர் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வீண் செலவு ஏற்படும். தேவையில்லாத செலவு அது இன்றைக்கி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னதான் சிக்கனமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வீண் செலவுகள் தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய பொருட்கள் மேலே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா திருட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு தான் சார் சூப்பராக இருக்குது. எப்படின்னா நல்ல செய்திகள் வரும். வெளிமாநிலம் வெளிநாடுலேருந்து கூட நல்ல செய்திகள் வரலாம். திருமண செய்திகள் வந்து வெற்றிகரமாக அமையலாம். புத்திரபாகியம் பற்றி நல்ல செய்தி வரலாம். வீடு நிலம் வாங்கிறதுக்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இப்படி ரொம்ப அருமையான நல்ல நிகழ்ச்சிகள் இவங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகிறது. ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு 70% நல்ல பலன்களை நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி துளாராசி. துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 10ல் இருந்தால் என்ன ஆகுன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ், உங்களுடைய கமாண்டிங் வாய்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி பலமாக இருக்கும். சொல்கிற செய், இதை பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னீங்கன்னா கரெக்டாக முடியும். உங்களுடைய வேலை செய்யும் அல்லது செய்தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய முக்கியமான நாள். தொழிலில் இன்றைக்கி சிறப்பாக செயல்படுவீங்க. நல்ல பேர், நல்ல புகழ் எல்லாம் கிடைக்க போகிறது. மற்றபடி சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருடைய பாராட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. நல்ல லாபச் செயல் அப்படின்னா கம்பெனிக்கோ அல்லது செய்கிற வேலைக்கோ லாபமாக நிறைய சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. சுவாதி நட்சத்திரம் 4 பாதக்காரர்களும் கொஞ்சம் இந்த தலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தலைனா ஹெட்டு, இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா தலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் சார். அது தலைமுடி கொட்டுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த தலைவலி வந்து அதில் என்னமோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் இன்றைக்கி ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்கப் தலைக்காக ஹெட்டுக்காக போயிட்டு வர்றது நல்லது. அடுத்தது பகைவர்களுடன் கொஞ்சம் வீண் சச்சரவெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. விசாக நட்சத்திரம் 3 பாதமும் இதில் தான் வருது. இவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வரும். பாடி ஹீட்னால் கொஞ்சம் கட்டி இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சரியான மருத்துவ ஆலோசனை பார்க்கணும். நீங்களே நேரம் மெடிக்கல் ஷாப் போய்ட்டு இதெல்லாம் சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்றத தயவுசெய்து இன்றைக்கி செய்யாதீங்க. இன்றைக்கி இல்லை, எப்பவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துளாராசிக்காரர்களுக்கு 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 9ஆம் இடத்தில் சந்திரன். எந்த ஒரு கிரகமும் இந்த மாதிரி 9, 7, 5 இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் ரொம்ப நல்ல அருமையான பலன்களை தரும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தன லாபம், வெற்றி எல்லாம் உங்களுடைய காரிய வெற்றி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வயிற்றுப்போக்காக இருக்கலாம் அல்லது ஒவ்வாமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக வரப்போகிறது. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை வாங்குறது நல்லது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் வந்து விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வருது. இதில் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். புது வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால்
கவலையே பட வேண்டாம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல நாளாக அமையிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அனுகூலமான செய்தி, அரசாங்கத்தில் இந்த ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. அது அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது டேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது. இவங்களுக்கு அந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வந்து அமோகமான நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்க போகிறது. எல்லா காரியங்கள், தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி. அவ்வளோ அனுகூலமான நல்ல நாள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள். ஏன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் சார். ரொம்பவும் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறது எப்போ அப்படி நம்ம செக்கப் பண்ணிக்கணும்னு அந்த எண்ணங்கள் வரக்கூடிய நாள். என்ன கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹார்டு இருக்கப்போ ரொம்ப ஹார்டான பேச்சு இன்றைக்கி வந்துடும், பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 75% நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி முடியல சார், இன்றைக்கி முடியும், இன்னும் முடிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 8ஆம் இடம், சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகள் தான் தவிர்க்கணும். மற்றபடி உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்கள். உங்களுடைய ஞாபக சக்தி கொஞ்சம் பாதிக்கும். செல்ஃபோன் தொலைச்சிருவீங்க, தேடின்னு இருப்பீங்க. வண்டி சாவி எங்கேயா வச்சுருவீங்க, தேடுவீங்க. இந்த தேடுறதுக்கே இன்றைக்கி ஃபுல்லாக செயல்படும். அதனால் இந்த மறதி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள், ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், அவர் போய் 8ஆம் இடத்துல மறையும் போது இந்த மறதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. மூல நட்சத்திரத்துக்கு நல்ல நாள்னு தான் சொல்லணும். ஆனாலும் இரவு நேர பயணம் பண்ணுறவங்க ரொம்பவும் இந்த திருடர்கள் பயம், அந்த நம்மளுடைய பொறுப்பாக நம்மளுடைய பொருட்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படியேப்பட்ட முக்கியமான நாள். வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து, சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லா இருக்குது. செய்தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பம் நல்லா அமைதியாக இருக்க போகிறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகிறது. அப்படியே ஒரு நல்ல அருமையான நாள். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஹாப்பியாக டூர் போகிறதுக்கு உண்டான நாள். அதில் டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணாலும் செய்வீங்க. இந்த ஊருக்கு போகணும், இது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாள். கொடுத்த கடன் வந்துடும் சார். ஸோ கொடுத்தீங்களா, அந்த கடன் உங்களை தேடி இன்றைக்கி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 65% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசியில் வந்து உத்திராடம் 3, 2, 3 பாதங்கள், 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும் வரும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன், ரொம்ப அருமையான நல்ல நாள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தனலாபம், தனம் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்குது. அதனால் உங்களுக்கு குருமங்கள யோகம்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான நேரம். அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து சத்துருக்களை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லாத நாளாக இது இருக்குது. சத்துருக்கள்லாம் எதிரிகள் என்ன பண்ணுவாங்களோ எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் அதிலே இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. யாரும் மகர ராசிக்காரங்களை நெருங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முழு பாதுகாப்பு சனி பகவான் இருக்கார். அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சில பேர், ஒரு சிலர் வந்து குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க. ஐயோ அந்த ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டோமே, அங்கே இருக்க குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட, புத்திரர்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கேப் பிரிஞ்சிருக்கும். படிப்புக்காக தான் பிரிஞ்சிருக்கீங்க. குழந்தை படிப்புக்காக ஃபாரின் போயிருக்கான், வேலைக்கு போயிருக்கான், இதுக்காக நல்ல விஷயம் தானே. ஆனாலும் அந்த துக்கம் உங்களை கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கு வேறு இடத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஊரில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர், ஒரு டெம்பரரி ட்ரான்ஸ்ஃபர் இருக்க மாதிரி இருக்கும். மகான்கள் தரிசனங்கள் இருக்கலாம். பெரிய பெரிய மகான்களை இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ணி அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரொட்டீனாக ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கமே, ஒரு மாறுதலான உணவு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் புதுசாக எதுவும் காரியம் ஆரம்பிக்காதீங்க, வேலையை ஆரம்பிக்காதீங்க. இதுலேயும் சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் நல்லா இருக்குது சார். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 1, 2 பாதக்காரர்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. விற்பனை பிரதிநிதிகள்லாம் சாதிப்பாங்க. அவங்களோட இந்த சேல்ஸ் டார்கெட்லாம் ரொம்ப அச்சீவ் பண்ணி நல்ல பேர் கிடைக்க போகிறது. கேளிக்கை வினோதங்கள், அதாவது சினிமா, இந்த மாதிரி பீச் போகிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அமோகமாக இருக்க போகிறது. ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு 70% நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 6ல் இருக்குது. சந்திரன் 6ல் இருக்கும்போது எதிரிகள் அடங்குவார்கள். அது சார் நமக்கு எதிர்க்க இருக்க எதிரியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார். கூடவே இருந்துக்கிட்டு நம்ம கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்து நம்ம குழி பறிப்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான நாள்.
6ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அவங்கள அடையாளம் காட்டிடுவார். இவன் தான் வந்து பிளாக் ஷீப், அந்த கருப்பாடை இவன் தான், உன் கூடவே இந்த உன்னுடைய முயற்சிக்கு தடங்களாக இருப்பவன் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய முக்கியமான நாளாக இன்னைக்கு அமையிறது. அது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள், வியாபார உத்தி, அதாவது புது டெக்னிக்ஸு இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நல்ல பேர் கிடைக்கும். அதனால் தன லாபம் இருக்க போகிறது. நல்ல நண்பர்களால் அனுகூலமான நல்ல செய்திகள் வரப்போகுது. அப்புறம் சார் ரொம்ப நல்ல அருமையான நாள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடன் வீணான ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் ஒரு ஹையர் அஃபிஷியல் பார்த்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டு அவங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணீங்களே, எனக்கு இப்படி பண்ணீங்களே, இந்த மாதிரிலாம் வந்து ஆர்கியூ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபயர் ஆயிடும். உங்களுக்கு வந்து அப்படியே அந்த இது வந்து திரும்பி. அதனால் தயவுசெய்து மேலதிகாரிகளோடவோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத மறைமுக எதிரிகளோடவோ பேசாதீர்கள். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனைன்னு நினைக்கிறது. பணம் முறை கொஞ்சம் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு. டைட்டாக இருக்குன்னுவாங்க, பணம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஃபைனான்ஸ் டைட்டுன்னுவாங்க, அந்த மாதிரியான நாள் இது. அதனால் நீங்கள் போய் அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பை கேட்பீங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு முடியல செய்ய மாட்டேம்பாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு பாரு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற புலம்பல் வரக்கூடிய முக்கியமான நாளாக இது இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 65% நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி மீனராசி. மீனராசியில் வந்து புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதமும், ரேவதி 4 பாதமும் வருது. இதில் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு. இது மாதிரி பாருங்கள், ஒரு ராசியிலேயே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதிகளும் வேறு வேறு. அப்போ ஒரே ராசி பலன் சொன்னால் எப்படி பலிக்கும்? செட் ஆகாது. அதனால தான் மொத்தமாகவே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ராசி பலன் அப்படின்னாலே அது ஏதோ அவங்க வந்து அந்த டைம் ஃபில்லப் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்தந்த ராசிக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு தனித்தனி பலன்கள் பார்க்கும்போது மிகச்சரியாக அமைதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மீனராசிக்காரர்கள் இன்றைக்கி 5ஆம் இடத்தில் சந்திரன் 5இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக வேகமாகலாம் முடியும் அதெல்லாம் இன்றைக்கி நடக்காது. நிதானமாக தான் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அரசாங்க அனுகூல வேலைகள்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் செய்வார். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது. புது புது செய்திகள், நல்ல வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது சார். அதுமாரி மற்றவங்களால முடிக்க முடியாது எந்த காரியம் வந்தாலும் ஒரு சவாலை எடுத்துகிட்டு நீங்கள் சாதிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் இருக்குது. அதுக்கு அதிபதி வந்து சனி. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அமோகமாக இருக்குது. செய்தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் நல்லா இருக்குது. அரசு வழி விருதுகள் கிடைக்க போகுது. அவ்வளோ நல்ல ஒரு மிக நல்ல சிறந்த நாளாக இன்றைக்கி அமையுது. ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்து இதில் தான் இருக்குது. இதில் என்னென்ன இவங்களுக்கு திருட்டு பயம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். இது வந்து வீட்டு பூட்டிட்டோமா, வீட்டில் வந்து இருக்க பொருள் இந்த இடத்துல வச்சவன் அப்படி இருக்குமா, அங்கே வேலை செய்கிறவங்க சரியாக இருப்பாங்க, இப்படி வந்து அலுவலகத்தில் போனால் கூட அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வீண் பேச்சு இன்றைக்கி இவங்க குறைக்கணும். தேவையில்லாத பேச்சை பேசி அந்த பேச்சை இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். அதனால் பேசுகிறத வந்து குறைக்க வேண்டிய முக்கியமான நாள். ஆக மொத்தம் மீனராசிக்காரர்களுக்கு 60லேருந்து 65% ஒரு நல்ல பலன்களாக சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.